அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் யாவற்றையும் கொடுத்து நல்ல ஆரோக்கியம், நல்ல நித்திரை, சுகம், பெலன், ஜீவன் யாவற்றையும் கொடுத்த என் ரப்பு என்னை படைத்த அல்லாவிற்கு அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த என் ரப்புடைய கிருபையும் இரக்கமாய் இருக்கிறது. நான் என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகி போயிருக்க வேண்டியவன். என்னை என் ரப்பு ஒரு சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக எனக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவனுடைய மார்க்கத்திலே ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருப்பதற்காக அவனுக்கு மென்மேலும் நன்றி செலுத்துகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு அழைப்பு பணி செய்கின்றோம். நாம் அழைப்பு பணி செய்கின்றவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முதலில் நாம் எடுத்து வைக்கின்ற வார்த்தைகளும் சரி, நாம் போதிக்கின்ற போதனைகளும் சரி, மற்ற மத்தியிலே அதை மற்றவர்கள் குற்றம் சொல்லாதபடி இருக்க வேண்டும். அதில் மிகவும் கவனமாக நாம் இருத்தல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அழைப்பு பணி மிகவும் முக்கியம். அழைப்பு பணியை பார்க்கும்போது, இஸ்லாமியருடைய அழைப்பு பணியை பார்க்கும்போது கிறிஸ்தவருடைய அழைப்பு பணி மிகவும் அருமையாக இருக்கிறது. அவர்கள் வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே, அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லுகிறவனை காட்டிலும் அழகிய சொல்லை கூறுபவன் யார்? அவன் என்னதான் தொழுகை செய்தாலும், ஜக்காத் கொடுத்தாலும், நோன்பு நோற்றாலும், ஹஜ்ஜி செய்தாலும், அவன் தன்னை அழகிய முஸ்லீம் என்று அழகிய சொல்லை சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இது அகில உலகத்தாருக்கும் சென்று அடைய வேண்டிய நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை, குர்ஆன் கூறுகிறது. இவைகள் இரண்டு வசனங்களும் கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் அரபி மொழியிலே தான் இருந்தது. அது ஒரே ஒரு மொழியில், உருது மொழியிலே டிரான்ஸ்லேஷன் பண்ணி வைத்திருந்தார்கள். இது மொழி புரியாத காரணத்தினால் இந்த ரெண்டு வசனங்களும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. மேலும் உலமாக்கள் இது மக்களுக்கு புரியக்கூடாது என்ற காரணத்தினாலும் இது தெரியாமல் இருந்தது. மேலும் அவர்களுக்கே புரியாத காரணத்தினாலும் இது தெரியாமல் இருந்தது மக்களுக்கு. சமீப காலமாக இந்த குர்ஆனை மொழிபெயர்ப்பு செய்யப்படும் பொழுது, அவரவர் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் பொழுது அதனுடைய உள் அர்த்தங்கள் என்ன என்று மக்கள் ஆராய ஆரம்பித்தார்கள். அப்போது நம்பிக்கை கொண்டோர், இறையச்சம் கொண்டோர், இறைவன் பால் மக்களை அழைக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டோர் அந்த வசனத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். அதற்கு முன்னால் வரை கிறிஸ்தவம் அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தது. ஏகமான இந்து மக்கள் கிறிஸ்தவத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களுடைய வழிபாடு முறைகள் சரியில்லாத காரணம், அவர்களுடைய உண்மையான நிலை என்னவென்று தெரியாத காரணம், அவர்களுக்கு வேதம் இல்லாத காரணம், அதில் உண்மை நிலை இல்லாத காரணம். இந்த காரணங்களினால் கிறிஸ்தவ மதம் அவர்களிடத்திலே வந்தபோது இதை காட்டிலும் கிறிஸ்தவம் பெரிதாக தோன்றியது. ஆகவே அந்த கிறிஸ்துவ மதத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். இன்று பெரும்பாலானவர்கள் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவி கொண்டவர்கள் தான். அவர்களிடத்தில் இஸ்லாம் போய் சேரவில்லை. இஸ்லாம் போய் சேர்ந்திருந்தால் கிறிஸ்தவமா இஸ்லாமா என்று அவர்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இஸ்லாம் மார்க்கமே சிறந்த மார்க்கம் என்று அவர்கள் நம்பி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுதுதான் இவர்களிடத்தில் இஸ்லாம் போய் சென்று கொண்டிருக்கிறது, இந்து மக்கள் மத்தியிலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும். அப்போது இப்போது பார்க்கிறார்கள், கிறிஸ்தவமா இஸ்லாமா என்று பார்க்கும்போது இஸ்லாமே மிக சிறந்த மார்க்கம் என்று அநேக இந்து மதத்திலிருந்து அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமை நோக்கி. ஒருவேளை அக்காலத்திலே கிறிஸ்துவத்தை நோக்கி வந்த மக்களை காட்டிலும் இக்காலத்திலே இஸ்லாமை நோக்கி வருகின்றவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் மிக கிருபையாய் இரக்கத்தினால் எத்தனையோ பள்ளிவாசல், சர்ச்சுகள், தேவாலயங்கள் பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகிறது. ஆனால் பள்ளிவாசல்கள் ஒருபோதும் தேவாலயமாக மாற்றப்படவில்லை. இது அல்லாஹ்வின் மார்க்கம், அல்லாஹ் அதை பாதுகாக்கின்றான். இப்படி அவசரப்பட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட சில இந்துக்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இஸ்லாமியருடைய அழைப்பு பணி அதிரடியாக இருக்கிறது. அவர்கள் பைபிளை நன்றாக புரிந்து கொண்டு அந்த பைபிளின் வார்த்தைகளை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரை ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் மாத்திரமே
பைபிளில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு இந்த புதிய அதிரடியான வசனங்கள், புதிரான வசனங்கள், அவர்கள் செயல்படுத்தாத வசனங்கள், அவர்கள் கேட்காத வசனங்கள் எல்லாம் அவரிடத்தில் போய் சேரவே தடுமாறிக்கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவசரப்பட்டு விட்டோமா? நம்ம அவசரப்பட்டு விட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோமா? இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தில் வந்திருக்கிறோம். இப்போது இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் யார் என்ன சொல்வார்கள்? உலகம் நம்மளை கேவலமாக சொல்லுமே, உறவினர்கள் நம்மளை தவறாக நினைப்பார்கள் என்ற மிகவும் குழப்பத்திலும் வெட்கத்திலும் அநேகர் இருப்பதை நான் காண்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு ஒரு ஆளான ஒரு சகோதரர் என்ன செய்தார்? திடீரென்று என்னை வம்புக்கு இழுத்து விட்டார். கேசட் ஒன்று வெளியிட்டு தாரிக் இஸ்மாயில் குட்டு உடைகிறது என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கேசட்டை வெளியிட்டார். நான் எட்வர்ட் எபினேசராக இருந்தவன் தாரிக் இஸ்மாயிலாக மாறி உங்கள் குட்டை அல்லவா உடைத்துக் கொண்டிருக்கின்றேன். பைபிளில் இருக்கின்ற பாதிரியார்களின் குட்டை அல்லவா உடைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என் குட்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறது பிரயோஜனம் அல்ல. நீங்கள் பைபிளை அறிந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். பைபிளிலே தெளிவற்ற நிலையில் உள்ளவர் நீங்கள். பைபிளிலே ஞானத்தை குறைவாக வைத்திருக்கின்ற நீங்கள், உங்களிடத்திலே நான் எந்த வகையில் விவாதம் செய்ய ஒத்துக்கொள்வது? நீங்கள் பைபிளிலே தெளிவுள்ளவர்களாக இல்லை என்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சில வசனங்கள், ஒரு சில வசனங்களினுடைய அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் முக்கியம், இதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எந்த அளவிற்கு அவர்கள் ஆன்மீகத்திலே, எந்த அளவிற்கு அவர்கள் இறையியலிலே மிகவும் பின்தங்கி உள்ளார்கள், அவருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு கிறிஸ்தவ சாமியார் ஒருத்தர் இருக்கிறார், காவி ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. அவர் ஒரு சேனலிலே பேசிக் கொண்டிருக்கிறார், கிறிஸ்தவ சேனலிலே. அவர் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தாடியை நீட்டாக வைத்துக் கொண்டு, காவி உடை வைத்து கொண்டு அவர் அடிக்கடிக்கு பரலோகத்திற்கு போவதாகவும் பூமிக்கு வருவதாகவும் பிதாவின் சித்தத்தை கேட்டு கேட்டு மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருப்பதாகவும் புருடா விட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கு அது அவருடைய கதைகள் எல்லாம் சில நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அப்போ சின்ன வயசில் அம்புலி மாமா என்ற ஒரு புக்கு இருக்கும், நான் படிப்பேன். அதில் வேதாளம் சொன்ன கதைன்னு ஒன்று. சரி, இது வேதாளம் சொல்லியது இந்த கதையை அப்படிதான் நான் நினைத்துக் கொண்டது. வேதாளம் கதை சொல்லிக் கொண்டு, ஆனால் நன்றாக அருமையாக இருக்கும் அந்த கதைகள். சரி, இதை நினைத்து ஒரு வேதனை எனக்குள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கதைகளை கிறிஸ்தவ மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். என்ன அவர்கள் காதுகள் மந்தமாக இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தில் இவர்கள் எந்த அளவிற்கு உள்ளவர்களாய் இருந்தால் அவன் தைரியமாக தீவிலே வந்தவரிடத்தில் இப்படிப்பட்ட கதைகளை சொல்லுவான். ஏதோ சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு கதைகளை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் பரவாயில்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியில், கிறிஸ்தவ மக்கள் மீது எந்த அளவிற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவர்கள் பைபிளை அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அவன் சொல்கிறான் ஒரு விஷயம், ஒரு கதையை. ஒரு பெண் மரித்து விட்டாள். ஒரு பெண் மரித்து விட்ட பிறகு அவள் மீண்டும் உயிரோடு எழுந்து விட்டாள். மரித்து விட்டு பரலோகத்திற்கு செல்கிறார். பரலோகத்திற்கு சென்றவுடன் அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் பிதாவின் சித்தத்தை நீ நிறைவேற்றவில்லை, ஆகவே நீ போய் பூமிக்கு போய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி விட்டு வந்துவிடு அப்படின்னு. நான் நினைத்தேன், ஒருவேளை ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது, இதற்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கை இல்லை, இதுதான் சத்தியம் சொல்லுகிறது. இவர் ஒரு பெண் மரித்து விட்டு மீண்டும் அவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகு இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாராம், நீ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்துவிடும்படியாக. இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். நான் இதை விட்டு விட்டேன். வேற இது ஏதோ சொல்றான், விட்டு தள்ளிட்டு போய் தான் நடந்துட்டு இருக்கேன். குன்றத்தூரிலே ஒரு போன் அழைப்பு வந்தது. அங்கே ஒரு கிறிஸ்தவ சகோதரருக்கு தாவா செய்ய வேண்டும் என்று. நான் அந்த கிறிஸ்தவ சகோதரருக்காக தாவா செய்வதற்காக நான் சென்றேன். நான் சென்றபோது அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லும்போது அவருடைய கைகளில் உள்ள முடிகள் எல்லாம் சிறுத்து விட்டது. ஐயா, ஒரு விஷயத்தை பார்த்தீர்களா? ஒரு அம்மா மரித்து விட்டார்கள், மரித்து விட்ட அம்மா பரலோகம் போனார்கள், அவரை மீண்டுமாய் இயேசு உலகத்திற்கு அனுப்பி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அனுப்பி இருக்கிறார்கள். அப்போ நினைத்தேன், இந்த கதை, இந்த வேதாளம் சொன்ன கதை எப்படியாக மனிதர்கள் மத்தியில்
அந்த எவ்வளவு வேறு ஒன்று இருக்கிறது, அது அவருடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு தடுமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தேன். அப்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறார்? ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான். லாசரு என்ற ஒரு ஏழை இருக்கிறான். ஐஸ்வர்யவான் வீட்டின் கீழே லாசரு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஐஸ்வர்யவான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை சாப்பிட்டு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இருவரும் ஒரு நாளில் மரிக்கிறார்கள். இந்த ஏழை பிச்சைக்காரன் ஆபிரகாம் மடியிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றான். இந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கின்றான். அவன் கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது லாசரு ஆபிரகாமின் மடியிலே இருப்பதாய் காண்டு, ஆபிரகாமே, நபியே ஆபிரகாமே, அந்த லாசருவினுடைய என்னுடைய வாயிலே ஒரு சில தண்ணீர் துளிகளை விடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, உனக்கும் அவனுக்கும் வெகு தூரம் இடைவெளி இருக்கிறது, அவனால் உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று ஆபிரகாம் சொல்கிறார். எனக்கு இதை பற்றி தெரியாது, நரகத்தை பற்றி எனக்கு தெரியாது, நான் தப்பு செய்தேன். ஆனால் என் குடும்பத்தாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நரகம் இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க வேண்டும். ஆகையால் உங்கள் மடியில் இருக்கிற என்ற அந்த லாசருவை பூலோகத்திற்கு அனுப்பி வையுங்கள், அவன் போல எச்சரித்துட்டு வர வேண்டும். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இதற்கு முன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் மோசஸ் வந்துட்டாரு, இறை தூதரா, அநேக இறை தூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அதில் மட்டுமல்லாமல் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டும் உங்களை எச்சரித்தோம், அநேக வேதங்களை கொண்டு எச்சரித்தோம். எச்சரித்த பிறகும் அவர்கள் திருந்தவில்லை என்றால், ஒருவன் உயிரோடு பூலகத்தில் போய் சொன்னால் மட்டும் எப்படி திருந்துவார்கள்? ஒருவன் இங்க வந்துவிட்டால் அவன் திரும்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பைபிளிலே வைத்திருக்கும் பொழுது இந்த மனிதன் பொய் பேசுகிறான். உட்கார்ந்து கொண்டு ஒருவருடைய உயிர் மரணித்து விட்டதாம், அவர் மீண்டுமாய் பூலோகத்திற்கு வந்து விட்டார். அதற்கு அடுத்ததாக புத்தியுள்ள ஒரு கன்னிகையை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மணவாளன் வருகிறார். மணவாளன் என்றால் இறைவன் என்ற ஒரு விஷயத்திலே அவர் தன்னுடைய சம்பத்துக்களை எல்லாம் சேர்க்க வருகின்றார் நியாய தீர்ப்பு நாளிலே. அப்பொழுது 10 ஒரு பெண்களை பற்றி சொல்கிறார். 5 பெண்கள் அந்த மணவாளனை காணும்படியாக தன்னுடைய ஆயத்தமாய்களை கொண்டு செல்கிறார்கள். விளக்குகளை எடுத்துக் கொள்கிறார்கள், அதில் எண்ணெயையும் கூட எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் புத்தி உள்ளவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? விளக்கை மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள், எண்ணெய் இல்லை, அதில் எண்ணெய் எடுத்துக் கொள்ளவில்லை. அப்போது மணவாளன் வருகிறார் என்று சொல்ல 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 நாள் தாமதமாகிறது, கியாமத் நாள் தாமதமாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மணவாளன் வந்துவிட்டவுடன் ஏற்கனவே விளக்குகளை கொண்டு போனவர்களுடைய எண்ணெய் தீர்ந்து போய் அணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களிடம் இருந்த எண்ணெயை மறுபடியும் அந்த விளக்கிலே ஊற்றி தயார் செய்து அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். இவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை, அணைந்து போய்விட்டது, இருட்டில் போக வழி தெரியவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், எண்ணெய் கொண்டு வந்தவரிடம் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை கொடுங்கள், நீங்கள் எங்களுடைய விளக்குகளில் நாங்கள் ஊற்றிக் கொள்கிறோம் என்று இவர்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் எண்ணெய் விற்கிறவரிடத்தில் சென்று எண்ணெயை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவங்க 5 பேர் எண்ணெய் வாங்கறதுக்கு போறாங்க. அதுக்குள்ள மணவாளன் வருகிறார். கல்யாண வீடு பூட்டப்படுகிறது, பரலோகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விடுகிறது. இவர்கள் கதவை தட்டுறாங்க. என்ன கதவை தட்டுறாங்க? ஐயோ, நாங்கள் எண்ணெய் கொண்டு வரவில்லை, புத்தி இல்லாத கன்னிகையிலே அகன்று போங்கள், போயிட, அவ்வளவுதான், ஒரு முறை அவ்வளவுதான். அப்புறமா இவர் சொல்ற மாதிரி சொன்னா, அப்படியாம்மா நீ போய் கிருஷ்ணாயில் போய் வாங்கின்னு வந்துட்டு, போய் ரேஷன் கடையில் வாங்கின்னு வந்து நீ அப்புறமா வா, உயிரோட அனுப்பலாமே அவங்கள 5 கன்னிகைகளை. இவர் இந்த புருடாஸ் சாமியார், ரீல் ஓடுற சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ல, ஐயோ குழந்தைங்களுக்கு எண்ணெய் இல்லையா, போமா ரேஷன் கடையில் போய் கிருஷ்ணாயில் வாங்கின்னு வந்து எவ்வளோ கியூவில் நின்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை இருக்கேன் சொல்லலாமா இல்லையா? இது என்ன கதை விடுகிறார்? சத்தியம் அசத்தியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறது இந்த கிறிஸ்தவம். ஒரு மனிதன் தன்னுடைய சம்பத்துகளை எல்லாம் சேர்த்து வைக்கிறானாம். குடோன்ல, இந்த பக்கம் குடோன்ல, அந்த பக்கம் குடோன்ல சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றான்? சிம்மாசனத்தின் மேல மகிழ்ச்சியாய் அமர்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன கதை தான். எனக்கு நாளைக்கு இருக்கிறது, நாள் நினைக்க இருக்கிறது, அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த 10 வருடத்திற்குண்டான தானியங்கள் நான் களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்திருக்கின்றேன். இனி எனக்கு வறுமை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறானாம், பாவி, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் நீ சேர்த்து வைத்த அந்த பொருட்கள் என்னவாகும்? இவர் சொல்றத, சாமியார் சொல்றத படி பார்த்தா, ஓஹோ இவ்வளவு களஞ்சியெல்லாம் நீ சேர்த்து வச்சிட்டியா, நீ போப்பா, நீ எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் நீ செலவு வச்சுட்டு நீ செலவு பண்ணிட்டு நீ மறுபடியும் வா அப்படின்னு சொல்லலாம் அல்லவா?
இப்படி சத்தியத்தை குர்ஆன் சொல்லுகிறது அஸ்-சஜ்தாவிலே, குற்றவாளிகள் இறைவனுக்கு முன்பாக நிற்கின்ற நாளை நீர் காண்பீரா? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்த்தோம் கேட்டோம், நற்செயல்கள் புரியும்படியாக எங்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். அஸ்-சஜ்தா இந்த வசனங்கள் காணப்படுகிறது. நாங்கள் அப்ப குற்றவாளிகள் சொல்லுவாங்க கியாமத் நாளில், நாங்கள் பார்த்தோம் கேட்டோம், நாங்கள் நற்செயல் செயல்வதற்காக எங்களை மீண்டுமாய் திருப்பியே பூலோகத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ் நாடினால் இப்படி அவன் அனுப்புற மாதிரி இருந்தா அவன் எல்லாருக்குமே நேர் வழி கொடுத்துட்டு போயிடுவானப்பா. இன்னத்துக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம். நீ ஒரு லேடியை பூமிக்கு அனுப்ப தந்தா இப்போ கோவிந்தசாமி கூட போவான், திருப்பதி ஏழுமலையான் பக்தன் கூட போவான். போயிட்டு செத்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீ போய் பிதாவை வணங்கிட்டு வா அப்படின்னு. அப்ப எதுக்கு இப்போ நரகம், எதுக்கு சொர்க்கம்? என்ன முட்டாள்தனமான கதை. அந்த விக்ரமாதித்தன் கதை கூட சுவாரஸ்யமாக இருந்தது. இப்படிதான் இப்படி ஒரு பைபிளிலே தெளிவில்லாதவர்கள் இடத்துல என்ன விவாதம் செய்வது, அவளிடத்தில் என்ன போராடுவது வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களிடத்துல இதை கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? இயேசு யாருக்கெல்லாம் சித்தமாக இருக்கிறாரோ, இயேசு யார் மீதெல்லாம் அன்பு கொள்கிறாரோ அவர்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் கிடைக்கும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இயேசு மத்திய 7:21 பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேங்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவர்களை அக்கிரம சிந்தை செய்கைக்காரன் சொல்றாரு. யாரு இயேசுவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றானோ அவன் அக்கிரம செய்கைக்காரன் சொல்லிட்டாரு. இயேசு சொல்றதா வசனம் இருக்கிறது. இயேசு நீ போய் பூலகத்துக்கு போயிட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்துவிட்டு நீ வா அப்படின்னு சொல்லல. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், டிபார்ட் ஃப்ரம் மீ. இதுல கூட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்ல அக்கிரம செய்கைக்காரர்களேன்னு இருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா யூ பீப்புள் ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ், நீங்கள் சட்டம் அல்லாதவற்றை பின்பற்றுகின்ற அநியாயக்காரர்கள், நீங்கள் உடன்படிக்கை இல்லாத மக்கள், நீங்கள் உடன்படிக்கை இல்லாதவர்கள் என்றுதான் அவர்களை துரத்துகிறாரே தவிர, பிதாவின் சித்தத்தின் வசனம் தெளிவாக இருக்கிறது, நீ போய் பிதாவின் சித்தத்தின்படி செய்து விட்டீங்க வா என்று இவரிடத்துல வாதம் செய்வதை விட பல்லாவரம் மலையில எடுத்து போய் நின்று மலை கீழே அந்த இடத்திலே போய் 4 வசனங்களை சொன்னால் கூட அந்த பாறைகள் அதிரும். ஒரே ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். நான் பைக்கில் வெளியே செல்லும் பொழுது, வெகு தூரம் செல்லும் பொழுது, நான் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தெரிந்தவருடைய வீட்டில் பைக்கை நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். அப்போது அதே போல நான் பைக்கை நிறுத்திவிட்டு சென்று அந்த பைக்கை எடுக்கும் போது ஒரு நாய் அவர்கள் வீட்டிலிருந்து மிகவும் வேகமாக ஓடி வந்தது. தலை தெறிக்க ஓடி வந்த என் இடத்துல நின்று அப்படின்னு பயந்து போயிட்டேன். அப்பா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது கடித்த நிமிடம், அது கடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது முகம் அப்படி காணப்பட்டது. ஒன்னும் இல்லை, கண்ணை முடியா அல்லா அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கிறேன். அது தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு வாளை ஆட்டுக்கு ஆசைத்தை கொண்டு அது வந்த வழியாகவே அவள் வீட்டிற்குள்ளே சென்று விட்டது. அந்த வார்த்தைக்கு அந்த நாய் மதிப்பு கொடுக்கிறது. அந்த நாய் அஞ்சி நடுங்குகிறது. அவன் படைத்த படைப்பினங்கள், அவன் மரங்கள் உட்பட செடி கொடிகள் உட்பட மிருக ஜீவன்கள் உட்பட அவனுக்கு சஜ்தா செய்த வண்ணமாகவே இருக்கின்றன என்று குர்ஆன் கூறுகிறது. நம்முடைய உடம்பிலிருந்து ஏற்படும் நிழல் கூட அவனுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும்போது அவரிடத்திலே விவாதம் செய்து என்ன பயன்? வீம்பு காலிடத்திலே வீம்பு பேசாதிருங்கள். சங்கீதம் சபூர் வேதத்திலே சொல்லப்படுகிறது, வீம்பு காலிடத்திலே வீம்பு பேசாதிருங்கள். துன்மார்க்கருக்கு முன்பாக உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள். துன்மார்க்கருக்கு முன்பாக உன் கொம்பை உயர்த்தாதுன்னு சொல்லுகிறது. ஈசாலை வசனம் சொல்கிறார், பன்றிகளுக்கு முன்பாக உன் முத்தை போடாதே, அது பீறி போட்டுடும் உன்னை சொல்றார். இப்படியாக நான் சொல்லுகிறேன், நம்முடைய தாயிகளுக்கு சில புத்தகங்களை எடுத்து படித்து விட்டு அதில் உள்ளவைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பேச வேண்டாம். பைபிள் செக்ஸ் இருக்கிறது, பைபிள் செக்ஸ் புத்தகம் தயவு செய்து சொல்லாதீர்கள். பைபிளை நன்றாக ஆழ்ந்து படித்து விட்டு நீங்கள் அந்த கருத்துக்கு வாருங்கள். யாரோ ஒருவர் புத்தகத்தை எழுதினார், அவர் பைபிளை பற்றி தவறாக விமர்சித்தார் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை படித்துக்கொண்டு அதில் செக்ஸ் இருக்கிறது என்று இழிவுபடுத்தாதீர்கள். அதில் அல்லாஹ்வின் வார்த்தைகள் இருக்கிறது என்று உங்களை நான் எச்சரிக்கின்றேன். நீங்கள் புரிந்து கொண்ட விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொண்ட விதத்தில் இருக்க வேண்டும்.
ஆகவே வாய்க்கு வந்தபடியாக பேசுவது மீடியா அல்ல. மீடியாவில் பேசும்போது நாம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். நம்மை ஒருவர் கேள்வி கேட்பார் என்றால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் நம் மீடியாவுக்கு முன்பாக உட்கார்ந்து பேச வேண்டும். ஏதோ புத்தகங்களை படித்துவிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிள் செக்ஸி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அதில் அல்லாஹ்வின் வார்த்தைகள் இருக்கிறது. அது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக தௌராத் இருக்கிறது, இஞ்சில் இருக்கிறது, சபூர் இருக்கிறது. அந்த 3 வேதங்களும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட வேதங்கள். அது மனிதனுடைய கைவேலைகள் இருக்கலாம். அது அதற்காக அந்த முழு பைபிளையுமே கொச்சைப்படுத்தி விட முடியாது. ஆகவே நன்றாக படித்து உணர்ந்து அதை பற்றிய ஒரு விமர்சனங்களை கொண்டு வாருங்கள். பண்டிகைகளுக்கு முன்பாக முத்தை போடாதீர்கள் என்று சொல்கிறார். மத்தியை 23ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் போதகர் என்று அழைக்கப்படாதீர்கள். திட்டமும் தெளிவுமா, நீ இயேசுன்னு சொல்ற, இயேசுவின் பின்னாலே நாங்க போறோம் சொல்ற, நாங்கள் இயேசுவின் பின்னாடி சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் கிறிஸ்தவ ஜனமே, இயேசு என்ன சொல்கிறார்? நீ போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறார். நான் தான் உனக்கு போதகர் அப்படின்னு சொல்லி இருக்க. நீ எல்லாருமே போதகர் என்ற பாஸ்டரே தன்னை போதகர்னு சொல்லுகிறாரு. பாஸ்டர் அம்மா தன்னை போதகருடைய மனைவின்னு சொல்லிக்கிறாங்க. எந்த வகையில் நீங்கள் பைபிளை பின்பற்றுகிறீர்கள், எந்த வகையில் நீங்கள் பைபிளை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் வாதம் செய்வது? நீங்கள் குரு என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்துவே குருவாய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லி இருக்க, நீங்கள் இயேசுவின் வார்த்தைகளை ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் குரு என்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரெவரண்ட் என்றால் குரு என்று பெயர். ரெவரண்ட் கிறிஸ்தவ ரெவரண்ட், அவருக்கு குருவானவர் அப்படின்னு பேர். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ யார் என் குருன்னு அழைக்கப்பட, அதையும் மீறி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் மீறி நீ குரு என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். ஆசையா இருக்கிறாராம் பஸ்காவை புசிக்க இயேசு கிறிஸ்து. என்ன பஸ்கா? பிர்ரவுன்கிட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணின அந்த நாட்களுக்கு நன்றி பகரமாய் அவர்கள் பஸ்காவை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இது உங்களுக்கு நித்தியமாக தலைமுறையாக இருக்க கடவது என்ற திட்டமும் தெளிவுமாக உனக்கு எச்சரித்திருக்க, இயேசுவும் பஸ்காவை புசிக்க ஆசையா இருக்கிறேன் என்று உங்களிடத்தில் சொல்லி இருக்க, நீங்கள் ஏன் பஸ்காவை மறந்தீர்கள்? பஸ்காவை எதற்காக மறந்தீர்கள்? கிறிஸ்தவர்களே, இயேசு புசிக்க ஆசையா இருக்கிறேன் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் புசிக்காமல் இருக்கலாமா? உங்களுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு போதகர், பவுல் என்ற ஒரு போதகர், அந்த பஸ்கா தேவையில்லை என்று சொன்ன காரணத்தினால் அந்த போதகரின் வார்த்தையை கேட்டு நீங்கள் பஸ்காவை ஓரம் தள்ளிவிட்டீர்கள். நீங்கள் வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், போதகரின் வார்த்தைகளை தான் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அம்மையப்பன் என்றால் உலகம் என்றால் அம்மையப்பன் என்று அவன் சொன்னது போல பாஸ்டர் என்றால் பைபிள் என்றால் பாஸ்டர்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. பாஸ்டர்னா பைபிள் ஒரு சந்தேகம்னா பாஸ்டர் நோக்கி ஓடுற. அல்லாஹ் சொல்றது, கர்த்தர் சொல்றார், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது, கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். கர்த்தருடைய ஸ்பிரிட் ஆஃப் காட், தி ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் அதை சேர்க்கும். தி ஸ்பிரிட் ஆஃப் மேன் சேர்க்க மாட்டான். அவன் ஈவில் உள்ள இருந்தவன், அவன் அசுத்தாவி இருக்கு, அவன் சம்பாதிக்கிறதுக்காக பல மழுப்புகளை பண்ணிடுவான். அதனால அவன் சேர்க்க முடியாது. தி ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் அது உனக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இருக்க. நீ உனக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன பண்ற? மனுஷன்கிட்டே தூக்கின்னு ஓடுற. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பழைக்கிறதுக்காக, அவன் டிவி விளம்பரத்துக்காக அவன் எதையாவது உனக்கு சாயத்தை பூசி அனுப்புறான். என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறீர்கள். மேற்பூச்சா குணமாக்குறாங்களாம் ஜனத்தின் காயங்களை. அவைகள் பிதுக்கப்படாமலும் பிதுக்கி எடுக்கப்படாமலும் இருக்கிறது. உள்ள இருக்கிற சீழை பிதுக்கவே மாட்டேன்றானுங்க. உள்ள இருக்கிற சீழை பிதுக்கணும்னா நம்ம தான் பிதிக்கின்னு இருக்கிறோம். உண்மையான வசனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு தெரிவித்து நம் சீழை பிதுக்கி கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் இல்லை. இப்படி அவர்கள் அறியாமையில் இருக்கின்றவர்கள். இயேசு பஸ்காவை புசிக்க ஆசையாக, அதுக்கப்புறம் பவுல் என்ற ஒரு போதகர் வந்தாரு. அந்த பவுல் என்ற போதகருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு இயேசுவை நிராகரித்து விட்டது கிறிஸ்தவம். இப்ப பவுலை எப்படி நிராகரிக்கிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல, ஸ்திரீயானவள் அமைதலோடு அடக்கமுள்ளவளாய் இருக்க கடவுள், அவள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் உபதேசம் பண்ணவும் அவளுக்கு அதிகாரம் இல்லை, அவள் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். தீமோத்தேயு என்ற அதிகாரத்தில் ஸ்திரீயானவள் நற்குணம், அது அமைதலோடு இருக்க கடவுள்,
புருஷனுக்கு அதிகாரம் செலுத்தவும் உபதேசம் சொல்லவும் அவளுக்கு அதிகாரம் இல்லை. அவள் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். இது பவுல் சொன்னார். பவுலத்துக்கு பவுல் பவுல் பவுல்னு சொல்லியிருந்தா பவுலத்துக்கு ஓரம் வச்சிட்டான். இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் என்ன பண்ண, பெண்கள் எல்லாம் பண்ணலாங்க, பெண்கள் எல்லாம் மைக்க பிடிச்சின்னு பண்ணலாம்னா இதுங்க மைக்க பிடிச்சின்னு தயார் கண்ணு ஸ்டேஜில் ஏறி கூத்தாடின்னு உட்காந்துக்குது, டான்ஸ் ஆடுது, பாட்டு பாடுது. இது மைக்க பிடிச்சிட்டு இயேசு ஜீவிக்கிறார் என்று, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. அது பைபிள். அப்போ பைபிளுடைய வசனங்கள் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றாத நிலையில் நீங்கள் எப்படி உங்களிடத்தில் விவாதம் செய்வது, உங்களிடத்தில் எதை வைத்து விவாதம் செய்வது? ஒன்று சொல்கிறேன். பஸ்கா என்பது அஷூரா நோன்பு. இஸ்லாமியர்களுக்கு அன்றைக்கு அந்த அல்லாஹ் தான் இந்த அல்லாஹ் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அந்த அஷூரா நோன்பை வைக்கின்றோம். பனி இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேல் மக்களை அந்த விடுதலை பண்ணின அந்த நாட்களை நினைவு கூறும்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த நோன்பை இஸ்ரவேல் மக்களுக்காக அல்லாஹ்வின் கட்டளையின்படி நோட்கிறேன். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த நோன்பையும் நான் நோட்பேன். 9-10 இருக்கலாம், இல்லை அது 10-11 இருக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதை செய்யவில்லை, மறித்து விடுகிறார். அவர் ஒரு நோன்பை எக்ஸ்ட்ரா வைப்பதற்காக ஆசைப்பட்டார். அதை நாம் நிறைவேற்றுகின்றோம். இதான் சுன்னத். அந்த நோன்பை நாம் நிறைவேற்றுகின்றோம். அவர் செய்யவில்லை, ஆனால் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் இயேசு பஸ்காவை புசிக்க ஆசைப்பட்டார். அதை நீ நிராகரித்து விட்டாய். எங்கள் நபி அவர்கள் ஒரு நோன்பு எக்ஸ்ட்ரா நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருடைய ஆசை நிறைவேறாமல் அவர் மரித்து விட்டார். நாங்கள் அந்த நோன்பை பின்பற்றுகின்றோம். இது சுன்னத். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3 பேர் சொல்றார். 1 பொல்லாத வேலைக்காரர், 2 நாய்கள், 3 சுன்னத். பவுலே சொல்லிட்டாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க. இனி எந்த பாஸ்ட் விட்டு கேட்ட தட்டினாலும் டாபர்மேன் அல்சேஷன் எல்லாம் குலைக்கும். உள்ள போக முடியாது, எந்த ஒரு கோரிக்கையும் எடுத்துன்னு போக முடியாது, பாஸ்டர் பார்க்கறது ஜபம் பண்ண போக முடியாது. அதுக்கு முன்னாடி நாய்கிட்ட கடி வாங்கின்னு தான் பாஸ்டர் கிட்ட அந்த கடிக்கும் சேர்த்து ஜபிக்கிறதுக்கு போகணும். நம்ம என்ன குறையோட போகிறோமோ நாய் கடியும் சேர்த்து வாங்கிக்கின்னு, ஐயா உங்களை பார்க்க வந்தேன் நாயும் கட்டிச்சு எனக்கு, இதுக்கும் சேர்த்து ஒரு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரணும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு வேதத்தில் பவுல் சொல்லி இருக்கும் பொழுது, நீங்கள் வேதம் என்ற கருதுகின்ற அந்த பைபிளிலே நீங்கள் நாயை வளர்க்கலாமா? எப்படி நாயை வளர்ப்பீங்க? அடுத்து சொல்றாரு, சுன்னத்காரர்களிடத்திலே எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் காலத்து இப்ப நம்ம சுன்னத்துல இருக்கோம். நம்ம ரசூலுடைய சுன்னத்துல வழி நடத்துதல், அவர் என்ன வழிகளை பின்பற்றினாரோ அதன்படி நம்ம செய்கிறது நம்முடைய சுன்னத்தாக இருக்கிறது. பவுல் சுன்னத்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறார் என்றால் ஒருவேளை இயேசுவை பின்பற்றியவர்களாக இருக்கலாம் அவர்கள், இல்லையா? அவர்கள் இயேசுவை பின்பற்றியவர்கள். அப்ப இயேசுவை பின்பற்றியவர்கள் யார்? அவருடைய சீஷர்கள். அவருடைய சீஷர்கள் தான் சுன்னத்காரர்களாக இருந்திருக்க முடியும். அப்போது அவருடைய ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய இறை தூதர். அப்ப இவர் சுன்னத்காரர்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகின்ற அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவருடைய சீஷர்களுக்கே எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் சொல்கிறார் என்றால், இந்த ஒரு சிறிய சிந்தனை கூட இல்லாத உம்மிடத்தில் என்னுடைய மணிக்கணக்கில் நான் ஏன் விவாதம் செய்ய வேண்டும்? அதனால் என்ன பயன்? என்ன பயன்? நீ முரண்பாடான அதிசயங்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு நேரத்தை வீணடித்து வைத்து வீம்பு பேசிக்கொண்டு நீ விலகி சென்று கொண்டிருப்பாய். அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தாரு இஸ்லாம், இங்கே தாரு இஸ்லாம், அங்கே எருசலேம். தாரு இஸ்லாம் என்றால் அமைதியின் வீடு, எருசலேம் என்றால் அமைதியின் வீடு. அது எபிரேய மொழி, இது அரபிய மொழி. அவ்வளவுதான். அது தெரிந்து கொள்ளாமல், சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் எருசலேம் ஷாலேம், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அங்க மார்க்கத்தில் மார்க்கனா என்னன்னே இல்லைங்க. இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கும், மார்க்கத்தின் பேர் இருக்காது. இஸ்ரேல் பனி இஸ்ரேல் மக்களுடைய சமுதாயத்தின் பேர் தான் இருக்குமே தவிர அவருடைய மார்க்கம் என்ன மார்க்கம்னு பேரே இருக்காது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அந்த ஊர் மக்கள் அழைத்தார்கள். ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்திருக்க, ஊர் மக்கள் தான் அழைத்திருக்கிறார்கள். அதன்படி இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வந்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று ஊர் மக்கள் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? அவர்களிடத்தில் எச்சரிக்கையாருங்கள், சுன்னத்காரர்கள் அவர்கள் என்று சொல்லிவிட்டார். அப்ப கிறிஸ்துவ மதம் கூட இல்லை.
பேர் இல்லை, மார்க்கமே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஏனைய எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக நேர் வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் உம்முடைய தூதர் உம்மிடத்திலே வந்து விட்டார். இஸ்லாமை விடுத்து மற்ற ஏதேனும் மார்க்கத்தை விரும்புகிறவர்கள் மறுமை நாளில் இழிவு அடைந்தவர்கள் ஆவார்கள். இஸ்லாமை எடுத்து ஆகிய மார்க்கத்தின் பெயரே இல்லை. மார்க்கத்தின் பெயர் இருக்கிறது உங்கள் பைபிளிலே, அதன் பெயர் ஷாலோம். ஷாலம் என்றால் அமைதி. இங்கே இப்படி இஸ்லாம் என்றால் அமைதியோ, அங்கே ஷாலம் அதை மாற்றி திருத்தி எழுதிவிட்டீர்கள். அதற்கு அது இன்னைக்கு சாட்சி சொல்கிறது. அது எருஷலேம், அமைதியின் வீடு. இங்க தாருஷலேம், அது அமைதியின் வீடு. ஆகவே எருசலேமுக்கும் தாருசலேமுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் கண்டிப்பாக சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் சத்தியத்தின் பால் இழுக்கப்பட்டு இஸ்லாம் மார்க்கமே இறைவனது மார்க்கமாய் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் பால் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இந்த நேரத்தை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்தி விடைபெறுகின்றேன்.